தேர்டு சம் கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கொஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, √7 - 2 டிவைடட் பை √7 + 2. ஓகேவா. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ரேஷனலைஸ் பண்ணணும். எப்போவுமே கீழே ரூட் வந்து இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஆப்போசிட் நம்பரை வந்துட்டு இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணிடலாமா. ஸோ ப்ளஸ் அப்படின்னா என்னது, மைனஸில். அப்போ √7 - 2 டிவைடட் பை √7 - 2. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே நம்பர் தானே. அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாமா. அப்போது √7 - 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, a + b இன்ட்டு a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ ஃபார்முலாவோட ஆன்சர் என்ன, a² - b². ஏங்கிறது √7, பிங்கிறது 2. ஓகேவா. ஸோ அப்போ என்னது, √7 ஹோல் ஸ்கொயர் - 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. புரியுதில்ல எப்படி போடுறோம் அப்படின்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேலே இருக்கிறது பார்க்க எப்படி இருக்குது, a - b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இப்போ a - b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, a² - 2ab + b². ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக √7ம் பிக்கு பதிலாக 2வையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிறது என்னது, √7. ஸோ இப்போ √7². அடுத்து என்ன, மைனஸ். அடுத்தது 2. ஏக்கு பதிலாக √7, பிக்கு பதிலாக 2 மட்டும். ஸோ ப்ளஸ் b² அப்படிங்கிறப்போ 2ஓட ஸ்கொயர். புரியுதில்ல. ஃபார்முலா படி அப்படியே நம்ம எழுதிட்டோம், வேறு ஒன்றுமே பண்ணல. இப்போ √7 ஸ்கொயர் பண்ணோம். ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், அதே நம்பர் தானே கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன, 7. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் தான் 2. ஓகேவா. ஸோ ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் பண்ணி தான் போடணும். ஸோ இப்போ √7 ஸ்கொயர் பண்ணால் என்னது, 7 மைனஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 2 2s எவ்வளோ, 4. ஸோ 4√7 ப்ளஸ் 2 2s எவ்வளோ, 4 டிவைடட் பை 7ல் 4 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 3. ஓகேவா. ஸோ இப்போ நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ ரூட்டில் இருந்தது அப்படின்னா இன்னொரு ரூட்டில் இருக்கிறதோட தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 + 4 எவ்வளோ, 7 + 4 11. ஸோ இப்போ 11 மைனஸ் 4√7 டிவைடட் பை 3. ஓகேவா. ஸோ பட்டர்ஃப்ளை மெத்தட் தெரியும்ல. ஸோ இதுக்கும் உண்டு, அதே மாதிரி இதுக்கும் உண்டு. ஓகேவா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு a + b, a வந்துட்டு எது கூட இருக்குது, a √7 கூட எது இருக்கோ அதுதான் a. ஸோ அப்போ a = √7 கூட என்ன நம்பர் இருக்குது, -4/3 இருக்கா. ஸோ அப்போ -4/3. ஸோ பிங்கிறது என்னது, வெறும் நம்பர் தான் b. ஸோ வெறும் நம்பர் என்னது, 11/3 தானே வெறும் நம்பர். ஸோ ஆன்சர் 11/3. ஓகேவா. புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸி தான் இது, வந்துட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ எக்ஸாம் ஆஸ்கிங் கொஷின் தான் இது. ஸோ எக்ஸாம்லலாம் கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த கொஷின் கேட்காம இருக்க மாட்டாங்க. ஸோ இதே மாடலில் இருக்க சம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.